ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூ ஓஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎன்சி ஆர்டர் அப்படின்னா என்ன, சிஎன்சி ஆர்டர் மூலமாக ஒரு ஷேரை எப்படி வாங்கலாம், வாங்கின ஷேரை எப்படி செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரிசையாக பார்க்க முடியும். சிஎன்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் கேரி. இந்த சிஎன்சி ஆர்டர் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே இந்த சிஎன்சி ஆர்டர் தான் யூஸ் பண்ணி ஒரு ஷேரை வாங்கவோ இல்லை விற்கவோ செய்வாங்க. எதனால இந்த சிஎன்சி ஆர்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஏஎஸ் ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு நீங்கள் அதை செல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, அன்றைக்கி சேம் டே 3:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர்ஸ்லாம் செல் ஆகிரும். ஆனால் சிஎன்சி மூலமாக நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது செல் ஆகாது, அது உங்கள் ஹோல்டிங்ஸில் தான் இருக்கும். நீங்கள் என்றைக்கு அந்த ஷேரை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அன்றைக்கி நீங்கள் அந்த ஷேரை செல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட் டேர்மாவோ இல்லை லாங் டேர்மாவோ உங்கள் மணியை ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிஎன்சி ஆர்டர் யூஸ் பண்ணி தான் அந்த ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிடணும். ஸோ அப்படி வாங்கினா தான் அந்த ஷேர்ஸ் வந்து உங்கள் ஹோல்டிங்ஸில் வரும். ஒருவேளை எம்ஏஎஸ் ஆர்டர் யூஸ் பண்ணி அந்த ஷேரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா சேம் டே 3:30க்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிரும். ஸோ அது வந்து உங்கள் ஹோல்டிங்ஸில் வராது. மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏஎஸ் ஆர்டரில் உங்களுக்கு லீவரேஜ் கொடுப்பாங்க, சிஎன்சி ஆர்டரில் உங்களுக்கு லீவரேஜ் தர மாட்டாங்க. ஸோ அந்த லீவரேஜை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் அதை பற்றினா ஒரு தெளிவான விளக்கம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏஎஸ் ஆர்டரில் வந்து உங்களால் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஆனால் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஆர்டர் போடும்போதே உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் சிஎன்சி ஆர்டரில் வந்து உங்களால் ஸ்டாப் லாஸும் போட முடியும், டார்கெட்டும் வைக்க முடியும். அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸு நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து கீழே போய்ட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிரும். டார்கெட் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கியிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு 72 ரூபா போனோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடணும், எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட் போதும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜோ அதை கனெக்ட் பண்ணி டார்கெட்டில் வந்து பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 72 ரூபா போகும், அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். நீங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ உங்களுக்கு லைவாக என்னோடய ஜெரோதா பிளாட்ஃபார்மில் இருந்து சிஎன்சி ஆர்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கேன். நான் இப்போ என்னோடய ஜெரோதா கைட் பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் நிறைய ஸ்டாக்ஸாக இருக்கா. ஸோ இந்த ஸ்டாக்கில் இருந்து தான் நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி காமிக்க போகிறேன் சிஎன்சி ஆர்டர் யூஸ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க்கோட ஷேர் எடுத்துக்கிடுவோம். ஸோ எஸ்பிஐ பேங்க் நேராக பையை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனோடனே பாருங்கள் ஒரு பாப்அப் பாக்ஸ் வருதா. ஸோ இந்த பாப்அப் பாக்ஸில் பாருங்கள் இன்ட்ராடே லாங் டேர்ம் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேயா. ஸோ இன்ட்ராடேயில் பாருங்கள் ரெக்யூர்ஸ் லோவர் மார்ஜின் ஹேஸ் டு பி எக்ஸைட்டட் பிஃபோர் மார்க்கெட் க்ளோஸ். அதாவது கம்மியான காசு இருந்தால் போதும், ஆனால் இன்றைக்குள்ளே நீங்கள் அந்த ஷேரை வந்து விற்றுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்மை பாருங்கள், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்யூர்ஸ் ஃபுல் அப் ஃப்ரண்ட் மார்ஜின். அதாவது உங்களுக்கு ஃபுல் காசும் வேணும், ஷேரோட காசு எல்லா காசுமே வேணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே மார்ஜின் ரெக்யூர்டை பாருங்களேன், ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 425 ரூபா 55 பைசா. ஸோ மார்ஜின் ரெக்யூர்டும் அதாவது உங்களுக்கு தேவைப்படுற காசும் 425 ரூபா 55 பைசா. ஆனால் இதே இது இன்ட்ராடேயில் பாருங்கள் மார்ஜின் ரெக்யூர்டு வந்து வெறும் 68 ரூபா 9 காசு. ஸோ இதுதாங்க இன்ட்ராடேக்கு லாங் டேர்முக்கு உள்ள வித்தியாசம். அது போக லாங் டேர்மில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 425 ரூபாய்க்கு வாங்குறீங்க, வாங்கிட்டு ஒருவேளை 421 ரூபா வந்துட்டு எனக்கு செல் ஆகிடணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து -1% அப்படின்னு போட்டுருவேன். -1ன்னா அப்போ 421 ரூபா வரும்போது 421 ரூபா பாயிண்ட் சம்திங் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிரும். நான் உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டாம். ஸோ டார்கெட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு 420க்கு பதிலாக 433 ரூபா வரும்போது எனக்கு டார்கெட்டு அச்சீவ் ஆகிட்டுனா எனக்கு விற்றுடணும் அப்படின்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 433 ரூபா வரும்போது எனக்கு விற்றுடணும் அப்படின்னா டார்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2%, அதாவது அப்சைடில் வந்து 2% மூவ் ஆகிட்டு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிரும். ஸோ நான் உட்காந்து பார்க்கணும். ஸோ ஒருவேளை டார்கெட் எனக்கு ஹிட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அழிஞ்சிரும். ஸோ அது இருக்காது. ஸோ ஒருவேளை எனக்கு ஸ்டாப் லாஸ் முதல்ல ஹிட் ஆகிட்டு அப்படின்னா ஷேரை விற்றுரும். ஸோ வந்து எனக்கு டார்கெட் வந்து போயிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் இதில் பையை கிளிக் பண்ணி காமிக்க பாருங்கள். பையை கிளிக் பண்ணுறேன். பை எஸ்பிஐஎன் இஸ் பிளேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆர்டர் புக்கில் போய் பார்க்குறோம். நான் 425 ரூபா 55 பைசாய்க்கு வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 425 ரூபாய் 80 காசு. ஸோ
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மாடிஃபை கொடுக்குறேன். மாடிஃபைனா வேறு எதுவும் இல்லை, நான் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ₹425 85 90 பைசாய்க்கு நான் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டோமே. ஸோ ₹425 மாடிஃபை. ஸோ எனக்கு பாருங்கள் பை ஆகிட்டு. ஸோ பை ஆனோன்னு பாருங்கள் எனக்கு வந்து பொசிஷனில் இருக்கும். ஓகேயா, இந்த இருக்கா SBI NSE ஹோல்டிங் 1 குவான்டிட்டி அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு செல் ஆகிரும், இல்லை டார்கெட் ஹிட் ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிரும். ஸோ அதுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் இப்போ எக்ஸிட் ஆகி செல் பண்ணிடுறேன். ஓகேயா, ஸோ இங்கே பாருங்கள், யூ சீம் டு ஹேவ் ஏ GTT செட் ஃபார் SBIN GTT. ஸோ GTTனா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ ஸ்டாப் லாஸும் அதுக்கப்புறம் டார்கெட்டும் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த GTTயில் இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவசரப்பட்டு விற்கிறீங்க அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து செல் கொடுத்துரும். செல் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வாங்கின ஷேர் வந்து செல் ஆகிட்டு. ஸோ இப்போ GTT வந்து கேன்சல் பண்ணிடணும். ஓகேயா, ஸோ ஆர்டர்ஸில் போங்க. ஆர்டர்ஸில் வந்து GTTன்னு இருக்கா. ஸோ GTTயை கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்தீங்களா, அதாவது ஸ்டாப் லாஸும் இதுவும் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும். ஸோ இதில் போய் டெலீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா GTT டெலீட் ஆகிரும். நான் GTTயை பற்றி உங்களுக்கு தெளிவாக இன்னொரு செப்பரேட் வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு CNC ஆர்டரில் எப்படி ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பி, அதுக்கப்புறம் பேன் கார்டோட சாஃப்ட் காப்பி, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கோட சாஃப்ட் காப்பி இருந்தால் போதும், நீங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.